ஃபஸ்ட்டு நம்ம இந்த கை ரவுண்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை ரவுண்ட் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்களோட வளைவு நம்ம சரியான அளவில் எடுத்து வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஷோல்டருக்கும் இடையில வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சு பார்க்கறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த தையல் ஓரத்தில் இப்படியே வச்சு இந்த ஜாயிண்ட் பாருங்கள், இந்த அக்களோட ஜாயிண்ட் எங்கே வருதோ அப்படியே மடித்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே எங்கே வருதோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வரல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மடித்து வச்சு பண்ணிக்கோங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வருது. இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கோடு போட்டு தைச்சிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பு சுற்றளவும் இந்த ஆம்களோட இங்கே பாயிண்ட் வச்சு பாருங்கள் அளந்து இதுவும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் கொக்கிப்பட்டி எதுவோ இது கொக்கிப்பட்டி பாருங்கள். இதையும் கரெக்டாக நீங்கள் வச்சு பார்க்கணும். பாருங்கள், கரெக்டான பாயிண்டில் வருது. இந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சைட் ஜாயிண்ட் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டி கீழே இடுப்பு பகுதியில் பாருங்கள் உங்கள் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் கையால் கோடு போடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையிலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு இதுக்கு இருக்கிற மார்க்கிங் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே நேராக போடக்கூடாது. தனியாக நம்ம இதை போட்டுட்டு வளைச்சி விட்டுட்டு திருப்பி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் தைக்கும் போதும் எப்படி தைக்கணும்னு பாருங்கள். இது வரைக்கும் வரும்போது இங்கே பாருங்கள், இந்த பீஸ்லாம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி அடியில் இருக்கிற இந்த கை ஜாயின் பண்ண எடுத்து இப்படி மேல் நோக்கி எடுத்துக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் அடிக்கணும். இப்படியே பிடிச்சி நேராக அடிச்சிடக்கூடாது. நம்ம கோல் போட்டுருக்கோம் அப்படின்னு இப்படி மேல் நோக்கி விட்டுட்டு பாருங்கள், அது நேராக வந்துட்டு பாருங்கள். நம்ம திருப்பி பார்க்கலாம். உங்களுக்கு அழகாக வந்துட்டு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக இருக்கும். கோடுள்ள பகுதி உங்களுக்கு ஏத்தறக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கு பாருங்கள்.